சொன்னதான் நாங்க சொல்றோம். நாங்களா ஒன்ற தக்பீர கட்டிட்டு ஈயாக நஅபுது வ ஈயாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் நாங்க எடுத்து வச்சா சொல்றோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்படித்தான் ஓது, தக்பீர கட்டிட்டு இப்படி ஓது என்று சொல்லுகின்றான். ஓதுறோம். இப்படியும் சொல்லலாம் அல்லாஹ். அப்படியா இருந்தா ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ யார் யாருக்கு நிஅமத்து செய்தாயோ அந்த நிஅமத்து செய்யப்பட்டவர்களில் முக்கியஸ்தர்களில் ஒருவர்தான் எங்களுடைய அல் குத்புல் அக்பர் அபுல் ஹசன் அலி ஷாதிலி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களை பின்பற்றிய 21 தலைமுறை 21 தலைமுறை எமது தரீக்கத்திலே முக்கியஸ்தர்களாக கணிக்கப்படுகின்றார்கள். அவர்கள் அத்தனை பேரையும் நாம் போற்ற வேணும், புகழ வேணும். அவர்கள் என்ன சொல்லி இருக்கின்றார்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் எமது கவனத்திலே நாம் எடுத்துக்கொள்ள வேணும். ஆகவே நான் எதையோ பேசிக்கொண்டு போகின்றேன். முஹம்மது பின் ஃபாஸி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களை பற்றி கொஞ்சம் பேச வேண்டும் என்று என் மனதில் ஒரு நிலைமை ஏற்பட்டது. நான் 1960ஆம் ஆண்டு டாக்டர் முஹம்மது ஃபாஸி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் ஷைഖி வஸரதி அவர்களுடைய கையை பிடித்து நான் பையத்து பெற்றாள். 1960ஆம் ஆண்டு என்னால் இயன்ற அளவு அவர்களுடைய வலீஃபா யாக்கூத்தியாவை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். எங்கே இருந்தாலும் நான் செய்வேன். அப்துல் சலாம் இப்னு மஷீஷ் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்குரிய ஸலவாத்தையும் நான் ஓதிக்கொள்ளக்கூடிய ஒருவன். எனக்கு அந்த தரீக்கத்தின் ஊடாக அல்லாஹு தஆலா எனக்கு எவ்வளவோ அருள்களை செய்திருக்கின்றான். வ அம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், அல்லாஹ் உனக்கு செய்த அருளை மற்ற மக்களுக்கு சொல்லி காட்டு என்று குர்ஆன் சொல்லுது. பெருமையா சொல்லாதே, பெருமையாக சொல்லாதே. அல்லாஹ் உனக்கு செய்த பாக்கியங்களை மற்ற மக்களுக்கு சொல்லி காட்டு. ஏன் இந்த எங்களுடைய இந்த முஹம்மது ஃபாஸி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் சின்னஞ்சிறு வயதிலே அவர்கள் எவ்விதம் இருந்தார்கள், அதற்கு ஏற்ற மாதிரி அல்லாஹு தஆலா அவருடைய கல்பை வெளிச்சமாக்கினான். அதை அறிந்த அவர்களுக்கு முன்னுண்டான பெரியார்கள் சொன்னார்கள், முஹம்மது ஃபாஸியே நீ இனி சும்மா இருக்க கூடாது, மக்கள் மத்தியிலே இறங்கு, பிரச்சாரத்தை செய். உனக்கு அல்லாஹ் எவ்வளவு பாக்கியத்தை தந்திருக்கின்றான். அம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், நீ பாக்கியத்தால் நிறைந்தவனாக இருக்கின்றாய். ஆகவே அதை அடக்கி வைத்துக் கொள்ளாமல் நீ ஃபந்தஷ்ரு ஃபில் அர்தி, பூமியிலே சென்று மக்கள் எங்கு எங்கு இருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ்வை பற்றிய சிந்தனையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய அகமியங்களையும் எடுத்து கூறுவதற்கு நீ பின்தாங்க கூடாது என்று முஹம்மது ஃபாஸி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் இளம் வயதிலே அவர்கள் இருக்கும் பொழுதும் அவர்களுக்கு சொல்லப்பட்டது என்று இந்த சரித்திரங்கள் எங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கின்றது. ஆகவே அவர்கள் பெரிய மாமேதியாக இருந்தார்கள். ஆரம்பத்தில் வார இந்த பைத்த பாருங்க, பலாதி ஷம்ஷூர் ரஷாதி வஅலா குல்லுல் பிலாதி وجلا صدى الفؤاد من جميع المقتدين. ஆரம்பத்திலே வரக்கூடிய சலாம் பைத்திலே தலஅத் ஷம்ஷுர் ரஷாதி, நேர் வழியின் சூரியன் உதித்து விட்டது. யாருக்கு? முஹம்மது ஃபாஸி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுக்கு சொல்லப்படுகின்றது, நேர் வழியின் சூரியன் உதித்து விட்டது. வஅலா குல்லல் பிலாத், உலகம் பூராக வெளிச்சம் தந்து கொண்டிருக்கின்றது. ஒரு சூரியன் தான் இருக்கு, ரெண்டா இருக்கு, ஒரு சூரியன் தான் இருக்கு. அந்த சூரியன் உலகமெல்லாம் வெளிச்சம் கொடுக்குதல்லவா, அந்த சூரியத்துக்கு ஒப்பாக்குகின்றார்கள் எங்களுடைய முஹம்மது ஃபாஸி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களை. தலஅத் ஷம்ஷுர் ரஷாதி வஅலா குல்லுல் பிலாதி, அந்த நேர்வழியின் சூரியன் உதித்து உலகமெல்லாம் ஒளியை கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, வஜலா சதுல் ஃபுஆதி, இந்த கல்புலே இருக்கக்கூடிய கரல்களை, இந்த கல்புலே இருக்கக்கூடிய கருப்புக்களை
அது நீக்குகின்றது. மின் ஜமீஇல் முக்ததீனா, யாருக்கு யாருக்கு அந்த கல்விலே இருக்கக்கூடிய கரலை அகற்றுகின்றது என்றால் மின் ஜமீஇல் முக்ததீனா, அந்த முஹம்மதுல் பாசியை பின்பற்றினவர்களுக்கு, அந்த முஹம்மதுல் பாசியை பின்பற்றினவர்களுக்கு அவருடைய கல்வை தெளிவாக்குகின்றது. ஒரு பாவம் செஞ்சா ஒரு கருத்த புள்ளி வைக்கப்படும் கல்விலே என்று ஹதீஸிலே சொல்லுகின்றார் அல்லவா. ஒரு அடியான் ஒரு பாவத்தை செய்தான் என்றால் அந்த பாவம் செய்த உடனே இந்த கல்புக்கு எரிய கல்பு, அது செக்ஷன் வேற, அந்த கல்புல ஒரு தொட்டொண்டு விடுமா, கருத்த தொட்டொண்டு. இவன் பாயம் போய் செய்ய 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 அந்த கல்பு அப்படியோ கருப்பாய் இருளாகிவிடும். அதைத்தான் ஆரம்பத்தில் நான் சொன்னேன் ஒரு ஹதீஸிலே, கஸ்வத்துல் கல்பு, அது கருப்பாகி 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 வண்ணஞ்சம் முடித்ததாக ஆகிவிடுகின்றது. அதை அகற்றுவதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சில விஷயங்களை வச்சிருக்கிறான். தரிக்கத்தின் ஊடாக வச்சிருக்கிறான், செயல்முறை ஊடாக வச்சிருக்கிறான். மக்காவுக்கு போறாங்கல்லவா, மக்காவுக்கு போயிட்டு ஹஜ்ஜி செஞ்சு போட்டு வாரவன இஸ்லாம் என்ன சொல்லுது? மக்காவுக்கு போய் ஹஜ்ஜி செய்து விட்டு வந்தவன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஹஜ்ஜ வலம் யர்ஃபத், அவன் ஒழுங்கான ஹஜ்ஜி, அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன பிரகாரம் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றி விட்டு அவன் சொந்த ஊருக்கு வந்தான் என்றால் கயௌமி வலதத்ஹு உம்முஹு, அன்றுதான் அவனுடைய தாய் அவனை பெற்றவன போல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. 70 வயசுல 60 வயசுல போறான், போய் அங்க ஹஜ்ஜி செஞ்சு போட்டு வாராரு. வந்தவருக்கு ஒரு கிஃப்ட் அன்று கிடைக்குது. எப்படி? அன்று பிறந்த பிள்ளை, இவர்ல எந்த பாவமும் இல்லை, தோஷமும் இல்லை, எதுவுமே இல்லை. இது எதனால கிடைக்குது? அங்க இதுக்கு ஒரு சாமா தவாபு செய்ய வேணும். ஹஜ்ஜிக்கு போறவன் தவாபு செய்ய வேணும். தவாபு செய்யாம ஹஜ்ஜி செஞ்சு விட்டு வந்தாண்ட கூடாது. அந்த தவாபு செய்யக்கூடிய சமயத்தில் எப்படி தவாபு செய்ய வேணும் என்று இஸ்லாம் கூறியிருக்கின்றது. அதற்கு நேர் மாற்றமாக அவன் செய்தால் அந்த தவாபு கூடாது, அந்த ஹஜ்ஜும் கூடாது. தவாபு செய்யக்கூடிய ஒருவன் ஹஜருல் அஸ்வத், காபத்துல்லாவிலே பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹஜருல் அஸ்வத் கல் இருக்குதே, இந்த ஹஜருல் அஸ்வத் கல்லு சொற்கலோகத்திலே இருந்து வந்த கல்லு, அது உங்களுக்கு தெரியும். சொற்கலோகத்திலே இருந்து வந்த கல்லு. அந்த கல்லு வரும் பொழுது பாலை விட வெண்மையான ரூபத்திலே தான் அல்லாஹு தஆலா சொற்கலோகத்திலே இருந்து அந்த கல்லை மக்காவுக்கு அனுப்பி வைத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பியதிஹி ஷரீஃப், அவன் தன்னுடைய கையினாலே, முபாரக்கான கையாலே, சிறப்பான கையாலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவிலே அந்த கல்லை பதித்தார்கள். வெண்மையான கல்லு. இன்றைக்கு போய் ஹஜ்ஜாஜிகள் பார்க்கிறார்கள், எப்படி இருக்கி? கருப்பாக இருக்கி. என்னடப்பாது? வெண்மையாக வந்த கல்லு, அந்த காபாவுல இருக்கிற கல்லு வெள்ளையாக இருக்க வேணும், என்ன கருப்பாகின? அந்த கல்லு சொல்லிக் கொண்டிருக்குதாம். எப்படி சொல்லிக் கொண்டிருக்குதாம்? இன்றும் சொல்லும், நாளையும் சொல்லும், இதன் பிறகும் சொல்லிக் கொண்டிருக்குதாம். அந்த கல்லு சவ்வதத்னி பனி ஆதம், சவ்வதத்னி பனி ஆதம், சவ்வதத்னி பனி ஆதம். ஆதமுடைய மக்கள் பல பல கோணங்களிலே இருந்து வந்து என்னை தரிசித்து வெண்மையாக இருந்த என்ன கருப்பாக்கி போட்டு போறான். அவன் தான் என்ன கருப்பாக்கினது, ஆதமுடைய மக்கள் தான் என்னை கருப்பாக்கியது என்று அந்த கல்லு கூறுவதாக ஹதீஸ் கிரந்தங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றது. ஆகவே ஒருவன் தவாபு செய்யக்கூடிய சமயத்தில் ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கு தனது இடது பாகத்தை, அந்த இடது பாகத்தில் தான் அந்த கருத்த புள்ளி விடப்படுகின்றது. ஒரு அடியான் ஒரு பாவத்தை செய்தால் இடது பாகத்தில் அந்த கல்வில ஒரு கருத்த புள்ளி இடப்படுகின்றது. அந்த புள்ளியை அந்த கல்லு காந்தம் போல் இழுக்கின்றது. அதனால சட்டம் கூறுகின்றது, நீ தவாஃபை ஆரம்பிக்கக்கூடிய சமயத்தில்
ஹஜருல் அஸ்வதுக்கு கல்லுக்கு நேராக உன்னுடைய இந்த இடது